Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 6 வால்யூம் 1ல சாப்டர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, கெமிஸ்ட்ரியில பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரும் கூட. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும், ஒரு 3 மார்க் வந்துடும். மோஸ்ட்லி இந்த சாப்டர் உங்களுக்கு படிக்கவும் ஈஸியா இருக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோடைய ஆன்சர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல சம்ஸும் இருக்கு. புக் பேக் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 17ல இருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ப்ராப்ளம்ஸா இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு நான் தனி வீடியோவா எடுத்து போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் போடணும்னா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் தனி வீடியோவா எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ நம்ம 6th சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து 3 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், இல்லை 2 மார்க்லயும் கூட கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்லை, பட் நீங்க படிக்கிறீங்க, புக் இன்சர்ட் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது வந்து பேஜ் நம்பர் 177ல இருக்கு. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் உங்களுக்கு கீழே தனியாவே பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 5 பாயிண்ட்ஸ் இருக்கு ஐ திங்க் சோ ஃபார். அந்த 5 பாயிண்ட்ஸும் எழுதிக்கோங்க. இங்க உங்களுக்கு 5th பாயிண்டோட கண்டினியூஷன் மேல இருக்கும், ஸோ அது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட், கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 5 மார்க் வருதுன்னா ஒன்னு ஸ்காட்சி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வரும், இல்லைன்னா கிறிஸ்டின் அமார்ஃபஸ் வரும், அப்படி இல்லைன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி. இந்த 3த்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டினும் கூட, 3rd கொஸ்டின். ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி. ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் பேஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 178ல இருக்கு. ஐசோட்ரோபின்ற டாபிக் கீழே உங்களுக்கு அனிசோட்ரோபியும் வந்துடும். நான் வேணா உங்களுக்கு எப்படின்னு வேணா பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஐசோட்ரோபி மீன்ஸ்ல இருந்து இன் சாலிட்ஸ்ல இருந்து டைரக்ஷன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஐசோட்ரோபியை பத்தி தான் வரும். அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ல பார்த்து பாத்தீங்கன்னா வேரல்ஸ் அனிசோட்ரோபின்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இதுவும் ஐசோட்ரோபிக்கான பாயிண்ட்ஸ். கீழே வேரல்ஸ் அனிசோட்ரோபின்னு இருக்குது, அனிசோட்ரோபிக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு கீழே உங்களுக்கு கிறிஸ்டலின் சாலிட்ஸோட செகண்ட் பாயிண்ட் வந்துடும். அனிசோட்ரோபி கிறிஸ்டலின் சாலிட்ஸ் உங்களுக்கு அனிசோட்ரோபியோட செகண்ட் பாயிண்ட் வந்துடும். கீழே டயக்ராம் இருக்கு. இப்போ 2 மார்க்ல கேட்கறாங்கன்னா நீங்க இதுல 2 பாயிண்ட் அதுல 2 பாயிண்ட் எழுதிங்கன்னா போதும். 3 மார்க்ல கேட்கறாங்கன்னா கண்டிப்பா டயக்ராம் வரையணும். ஸோ டயக்ராம் மஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அயானிக் சாலிட்ஸ், ரிஃபைன் அயானிக் சாலிட்ஸ்னு கேட்கறத விட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும் அண்ட் அயானிக் சாலிட்ஸை பத்தியுமே இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 178ல கீழே கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டினும் கூட. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ்னே இருக்கும். அயானிக் சாலிட்ஸ் அந்த டாபிக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு டயக்ராமுக்கு கீழே கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கும். மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு, 4 பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க கண்டிப்பா. அதே மாதிரி அதுக்கு மேல அயானிக் சாலிட்ஸ் உங்களுக்கு தியரி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கியூபிக் க்ளோஸ்ட் பேக்கட் வரைக்கும் நீங்க எழுதணும். அயானிக் சாலிட்ஸ்க்கு நீங்க அது பாயிண்டா பிரிச்சு எழுதிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப்க்கு ஒரு பாயிண்ட் 4 பாயிண்டா நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ 4 பாயிண்டா நீங்க பிரிச்சு கூட எழுதிக்கலாம் இந்த மாதிரி. இது அயானிக் சாலிட்ஸ். பக்கத்துலயே உங்களுக்கு வந்து கோவலன்ட் சாலிட்ஸ் இருக்கும். ஸோ டிஃபைன் கோவலன்ட் சாலிட்ஸ் வித் எக்ஸாம்பிள்னா இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதோட எக்ஸாம்பிள் இருக்கு, அதோட பத்தி எழுதிருக்காங்க. வெரி ஹார்ட், வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு இது வந்து ஒரு 4 பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் வரும். ஸோ அது எழுதிக்கோங்க கோவலன்ட் சாலிட்ஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா கோவலன்டோடைய மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து மாலிகுலர் சாலிட்ஸ் கீழே அந்த சப்ரேட்டிங்ல வரும். வாட் இஸ் மாலிகுலர் சாலிட், டிஃபைன் மாலிகுலர் சாலிட்னு கேட்டாங்கன்னா அதுவே பேஜ் நம்பர் 178ல கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து டைப் 3 டைப்ஸ், அந்த 3 டைப் பேர் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். அதுக்கு கீழே வந்து கிராஃபைட்னு டூ யூ நோல ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கிராஃபைட்டோட இது என்னன்னு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு கிராஃபைட் அண்ட் டைமண்ட் தனியாவே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அங்க ஏதாச்சும் மறந்துச்சுன்னா கூட இந்த மாதிரியாச்சும் எழுதுங்க அட்லீஸ்ட். கீழே நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் இருக்கும். டாபிக் போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், அதுக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வீக் டிப்ரெஷன் ஃபோர்ஸஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வீக் டிப்ரெஷன் ஃபோர்ஸ் வரைக்கும் எழுதினீங்கன்னா போதும். அப்படியே திருப்பினீங்கன்னா பின்னாடி போலார் சாலிட்ஸ் அண்ட் ஹைட்ரோஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. 3 டாபிக், 3 சைடடிங் எழுதிக்கோங்க. 3 சைடடிங்ல இருக்க தியரி கண்டிப்பா எழுதணும். ஸோ இதுல உங்களுக்கு போலார் சாலிட்ஸ்ல ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற நான் போலாருக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டும் எழுதிக்கோங்க. இன்கேஸ்
3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இல்லைன்னா ஒரே டாபிக் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ்னா என்ன, டிஃபைன் ஹைட்ரஜன் மாலிகுலர் பாண்டட் சாலிட்ஸ்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதுல இருக்க 2 பாயிண்ட் எழுதிங்கன்னா போதும். இன்கேஸ் 3 மார்க் கொஸ்டின் டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3 டைப்ஸும் எழுதி அந்த 3 டைப்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் இல்ல உங்களுக்கு 2 பாயிண்ட் எழுதலாம். பட் ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். அதை பத்தி கீழே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலின் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் தெரியும் நினைக்கிறேன். கிறிஸ்டலின் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல்னு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 180ல கீழே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலின் லாட்டிஸோடைய தியரி இருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் இது. ஸோ அதோட தியரி ஸ்டார்ட் ஆகும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல இருந்து மேல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதோட ஆன்சர். இங்கேயும் கிறிஸ்டல் இஸ் கால்டு கிறிஸ்டல் லாட்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கிற கிறிஸ்டல் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க தேர்ட் லைன்ல கிறிஸ்டல் லாட்டிஸ் வரைக்கும் எழுதுனீங்கன்னா இது கிறிஸ்டலின் சாலிட்ஸோட ஆன்சர். பக்கத்துலயே பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட தேர்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கால்ட் யூனிட் செல்னு கொடுத்துருந்தீங்கன்னா யூனிட் செல்லோடைய ஆன்சர். ஸோ 2 கொஸ்டினோட ஆன்சர் ஒரே பேராகிராஃப்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இங்க யூனிட் செல் கேட்டிருக்காங்கன்னா யூனிட் செல்லோட இந்த 3 லைன் பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கிறிஸ்டலின் லாட்டிஸ் கிறிஸ்டலின் சாலிட் இஸ் கால்ட் யூனிட் செல். அதை எழுதிட்டு கீழே இருக்கிற டயக்ராம் கம்பல்சரி வரையணும். இதுவும் பேஜ் நம்பர் 80ல தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது, 2 மார்க் கொஸ்டின். இது டயக்ராம் கண்டிப்பா வரையணும். நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுக்கோட டயக்ராம் வந்து இந்த 2 டயக்ராம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. ஸ்கொயர்ஸ் இது வந்து உங்களுக்கு பிசிசி மாதிரி இருக்கும், இது எஃப் சென்டர் மாதிரி இருக்கும். ஸோ 2 டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. தியரி கண்டிப்பா ஃபுல்லா எழுதணும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ். யூனிட் செல் இருந்து யூனிட் கரெக்டா அதுல இருந்து தேர்ட் பாயிண்ட் பிரிமிட்டிவ் யூனிட் செல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் கார்னர் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அட் ஈச் ஆஃப் த கார்னர்ஸ். இது வந்து யூனிட் செல்லோட ஆன்சர். கீழே நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்லோட ஆன்சரும் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதோட செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன் கேஸ் வந்து அதோட டைப்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தேர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 7 டைப்ஸ் எழுதிக்கோங்க. அதோட கீழே இருக்கிற இதுவுமே எழுதும். A equal to B equal to C 90 degree 120 டிகிரி சொல்லி டிகிரியோட எழுதணும். 7 டயக்ராமுமே கண்டிப்பா வரையணும். ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் இதுல உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதுவும் படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன் கேஸ் வந்து இது எப்படின்னு புரியலன்னா இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் தெளிவா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் யூனிட் செல், அதாவது எஸ்சியோடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்சியோடைய அதாவது எப்படி சொல்றது சிம்பிள் கியூபிக்கோடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்பாங்க. அதோட ஆன்சர் எஸ்சி டாபிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சி யூனிட் செல்னு சம்மே கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மை எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கக்கூடிய அதோட ஆன்சர். பக்கத்துலயே உங்களுக்கு பிசிசியோட இதுவும் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி யூனிட் செல். இது பேஜ் நம்பர் 183ல இருக்கு. இது கேட்டாங்கன்னா இதோட 2 மார்க் ஆன்சர் இங்க இருக்கு. அதே மாதிரி வெறும்னு இதை மட்டும் எழுதக்கூடாது. இந்த டயக்ராம் கண்டிப்பா வரையணும். இந்த 3 டயக்ராம் ஏதாவது ஒண்ணு வரைஞ்சா போதும். இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சீங்கன்னா போதும். இந்த டயக்ராம் இதோட இப்ப எஸ்சி கேட்கறாங்க இந்த சம போட்டு இந்த டயக்ராம் வரையணும். அதே மாதிரி பிசிசி கேட்கறாங்க இந்த சம போட்டு இந்த டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் ஃபேஸ் சென்டர்டு. ஃபேஸ் சென்டரோட சம்ம உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த தியரி இந்த சம்ம போட்டுட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஒன்னும் இல்ல, சிம்பிளான டயக்ராம் தான். கார்னர்ஸ் ஃபுல்லா டாட் வச்சுட்டு அதோட ஃபேஸ் சென்டர்ல ஒரு டாட், ஒரு சைட்லயும் ஒரு டாட் வரும். அதோட சென்டர்ல ஒரு டாட் ஒன்று வந்துடும். ஓகேங்களா? சோ இதுதான் இதோட டயக்ராம், எஃப்சிசியோட டயக்ராம். பக்கத்துலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும். இது இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். பிராக்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பிராக்ஸ் ஈக்குவேஷன் போட்டுட்டு 2d sin θ equal to n லாம்டான்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி டிஃபைன் பண்ணி எழுதணும். லாம்டா வந்து வேவ் லென்த், தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எழுதணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு பிராக்ஸ் ஈக்குவேஷன் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் பிராக்ஸ் ஈக்குவேஷன் போட்டதுக்கு அப்புறம் எழுதுங்க. கீழே கால்குலேட் த டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் செல்லோட டென்சிட்டி கால்குலேட் பண்றதோட சம் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 184ல இருக்கு. கீழே உங்களுக்கு இருக்கும், அதோட ஃபார்முலா இருக்கும். அதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. பின்னாடி திருப்பினீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் இருக்கும். உங்களுக்கு மாஸ் ஆஃப் யூனிட் செல் எப்படி கால்குலேட் பண்றது, மாஸ் ஆஃப் ஆட்டம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதோட சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு தனி வீடியோல உங்களுக்கு சம் சொல்ற வீடியோஸ்ல தனியா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த சம் வந்து ஹாஃப் இயர்லியில கேட்ட சம். சோ இந்த கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. இதுலயே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங். ஏபி அந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 186ல இருக்கு. ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்டா இருக்கு. லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கும்.
அதுல 4 மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப்ல இருக்கும். அதுல 1 மட்டும் உங்களுக்கு எல்லாத்தோட கனெக்டட்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஓடைய தியரி. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஹாரிசான்டலி வரைக்கும், இஃப் வி டினோட்ல இருந்து நெய்பர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா இதுல டயக்ராம் கண்டிப்பா வரையணும். 2 மார்க்ல கேட்டாங்கன்னா டயக்ராம் அண்ட் ஒரு தியரி மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். பக்கத்துலயே உங்களுக்கு ஏபி இருக்கும். ஏபியும் சிமிலர் தான். அந்த ஃப்ரூட்ஸ் ஷாப் இருக்கும்ல, இந்த காய்கறி எல்லாம் அடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா அடுக்கிட்டு அதோட கேப்ல வந்து இப்ப 2 காய்கறி அடுக்கிருக்காங்கன்னா நடுவுல கேப் இருக்கும், அதுல ஒண்ணு இது வைப்பாங்க. சோ அதோடைய கான்செப்ட் தான் வந்து உங்களுக்கு ஏபி லைனா இருக்கும். அதோட ஒரு கேப்புக்கும் நடுவுல உங்களுக்கு ஒரு இது வரும், செல்ஸ் வரும். சோ அதுதான் வந்து உங்களுக்கு ஏபியோடைய தியரி. அதே தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தியரியில இருக்கு. அது நான் சொன்னதை இப்ப உங்களுக்கு தியரியிலும் கொடுத்துருப்பாங்க. சோ இது ஏபியோட தியரி. இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் டைப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரோ வரைக்கும், இந்த செகண்ட் ரோல இருந்து செகண்ட் ஒன் வரைக்கும். The pattern is repeated ABAB in this arrangement. Each sphere is in contact with six of its neighboring spheres. 6 neighboring spheres ஓட வந்து இது கான்டாக்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் எஸ்சி மட்டும் கேக்குறாங்க அப்படின்னா இது எழுதிக்கோங்க. This type of 3-dimensional packing arrangements can be obtained by repeatingல இருந்து 3-dimensional வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பக்கத்துலயே ஸ்பியர்ஸ்ல இருந்து ஆல் லேயர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். ஆல் ஸ்பியர்ஸ்ல இருந்து கீழே வெர்டிகலி வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அதுக்கு கீழே சிம்பிள் கியூபிக்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் 6 வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட். இட் அக்கர்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எழுதிக்கோங்க. இட் அக்கர்ஸ் இன் சிம்பிள் கியூபிக். இந்த ஏஏ எதுல வரும்னா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இட் அக்கர்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி, எஸ்சியோட பேக்கிங் எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிசிசி இல்ல எஃப்சிசி கேட்க தான் சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இதுவுமே படிச்சுக்கோங்க. சோ ஏதாவது ஒன்னு இதுல கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சம்மோட கண்டினியூவேஷன் இங்க இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வெறுமனே இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து 52.38 கொடுத்துருப்பாங்க. எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் எம்டி ஸ்பேஸ் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். 48.7% வந்து எம்டி ஸ்பேஸ். கீழே பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதோட தியரி ஏபியோட தியரி கேக்குறாங்கன்னா அதோட தியரி பேஜ் நம்பர் 188ல இருக்கு. திஸ் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து the spheres in layer A, கீழே தேர்ட் லேயர்ஸ்ல இருந்து ரிப்பீட் ஆன் த ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. திஸ் பேட்டர்ன் இஸ் ஏபிஏபி. அதுல எப்படி ஏஏன்னு வருமோ இதுல உங்களுக்கு ஏபிஏபின்னு வரும். அதே மாதிரி இங்க இன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல 4 இந்த லேயர். இட் அக்கர்ஸ் பாடி சென்டர்ட் அரேஞ்ச்மெண்ட். அதுல எப்படி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சென்டர்டோ இதுல பாடி சென்டர்னு கண்டிப்பா எழுதிருங்க. அதோட டயக்ராம் கண்டிப்பா வரையணும். அதோட டயக்ராம், அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி, புக் பேக் கொஸ்டின் கூட பேக்கிங் எஃபிஷியன்சி, பிசிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி. இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு கீழே உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். இதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் தனி வீடியோலயும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதோட சம் பின்னாடி உங்களுக்கு கண்டினியூ ஆகி இங்க முடிஞ்சிடும். இதுல எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்டி ஸ்பேஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். 32.1 வந்து அதோட எம்டி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் எஃப்சி. ஏஏ வரும், ஏபி வரும், ஏபிசின்னு ஒண்ணு வரும். ஸோ அதுதான் எஃப் சென்டர். எஃப் சென்டரோட தியரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த செகண்ட்ல இருந்து டிப்ரெஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கு கீழே இருக்கிற லைன்லயே வந்து உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் அஸ் ஏல இருந்து செகண்ட் லேயர் அஸ் பி, அப்படியே அதுல இருந்து 3 பாயிண்ட் கீழே பின்னு வரும், அது தேர்ட் பாயிண்ட். இதுதான் அதோட தியரி. ஸோ செகண்ட் லேயர் அஸ் ஏபிஏபின்னு இருக்கும், செகண்ட் லேயர் அஸ் பிபின்னு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, பின்னாடி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினோட ஆன்சர் இருக்கும். டிஃபரன்ஷியேட் டெட்ராஹெட்ரல் ஆக்டாஹெட்ரல் ஒயிட்ஸ் உடைய ஆன்சர் உங்களுக்கு இதுல வரும். டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் ரெண்டுத்தோட ஆன்சருமே உங்களுக்கு இந்த பேராகிராஃப்லயே வந்துடும். சோ இது வந்து உங்களுக்கு டெட்ராஹெட்ரலோடையது, இது ஆக்டாஹெட்ரலோடையது. இதுல வந்து ஒரு பாயிண்டா நீங்க இதை எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெட்ராஹெட்ரல் வென்னவர்ல இருந்து ஃபார்ம்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பக்கத்துலயே திஸ்ல இருந்து அப்பர் லேயர் செகண்ட் பாயிண்ட், கீழே இருக்கிறது ஃபோர்த் பாயிண்ட், வென்ல இருந்து ஃபார்ம்ட் வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட். கீழே the number of voids depends on the number of closed packed spheres. If the number of closed packed spheres be n, then வரைக்கும் எழுதிட்டு கீழே அதுக்கு கீழே the number of octahedral இருக்கும், அது எழுதாதீங்க. இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன். the number of tetrahedral voids generated is equal to 2n அப்படின்னு டெட்ராஹெட்ரலுக்கு எழுதணும். இதே ஆக்டாஹெட்ரலுக்கு எழுதுறீங்கன்னா the voidsல இருந்து ஃபோர்த் லைன் voids முடியும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். this constituentsல இருந்து அப்பர் லேயர் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்.
வெண்ணில இருந்து ஆக்டாஹெட்ரன் இஸ் ஃபார்ம்டு வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அதே the number of voidsல இருந்து bn then எழுதிட்டு the number of octahedral voids generated is equal to n அது வரைக்கும் எழுதுறீங்கன்னா போதும். ஸோ 4 பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு இதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் புக் பேக் 6th கொஸ்டினோட ஆன்சர் ஹெக்ஸாகோனல் அண்ட் கியூபிக் உடைய ஆன்சர் ஹெச்சிபி சிசிபி. இது வந்து ஹெச்சிபி உடையது, இது சிசிபி உடையது. இதுல உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்கும். the spheres is can be arranged எழுதிட்டு இது வரைக்கும் விட்டுருங்க. in such a way that third layer is directly over first layer. இது first point. this ABAB arrangement is known as hexagonal close packed arrangement. second point. in this arrangementல இருந்து third layer வரைக்கும் third point. next cubic. the third layer may be placed over the second layer in such a way ல இருந்து voids வரைக்கும் first point cubic. அதுக்கு பக்கத்துலயே the cubic arrangementல இருந்து layers A and B வரைக்கும் உங்களுக்கு second point. பக்கத்துலயே third layers designல இருந்து CCP கீழ வரைக்கும் CCP வரைக்கும் உங்களுக்கு third point வந்துரும். கீழ in both HCP and CCP arrangements the coordination number of each sphere is 12 neighboring spheres in its own layer. இது வந்து ரெண்டுத்துக்குமே போதுதான். சோ நீங்க எதுக்கு வேணா எழுதிக்கலாம். இது வந்து hexagonal and CCP உடைய ஆன்சர். in both HCP and CCP arrangementsல இருந்து the coordination number of each sphere in 12 and 6 ன்னு கொடுத்திருப்பாங்க. இது உங்களுக்கு third point. ரெண்டுத்துக்குமே இது வந்து காமன் தான். சோ 2 பாயிண்ட்டுமே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. அதாவது டெட்ராஹெட்ரலோட டயக்ராம் இது டெட்ராஹெட்ரலோட டயக்ராம். இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இது எழுதணும். நெக்ஸ்ட் ஆக்டாஹெட்ரலோட டயக்ராம் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இது எழுதணும். ஓகேங்களா? கண்டிப்பா டயக்ராம் வரையணும். இல்ல 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல 4 இதுல 4, அதாவது இதுல 3 இதுல 3 இருக்கும். இதுல ஒரு பாயிண்ட். சோ 4 பாயிண்ட்ஸ் வந்து அந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எஃப்சிசி ஓட தியரி இதுவும் இருக்கும். ஈக்குவேஷன் பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும். இதோட எம்டி ஸ்பேஸும் நான் கொடுத்திருப்பேன். 26.2 தான் இதோட எம்டி ஸ்பேஸ். எஃப்சிசி ஓட எம்டி ஸ்பேஸ் வந்து 26.2. நெக்ஸ்ட் ரேடியஸ் ரேஷியோ இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். தியரி கொஸ்டின் தான். the structure of ionic compound depends upon the stoichiometric and size of the ions. அதுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 8th லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு determining the structure வரைக்கும் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ரேடியஸ் ரேஷியோட தியரி. சோ இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். மோஸ்ட்லி 2 மார்க்ல தான் கேட்பாங்க. சோ 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாசிஃபைட், அதாவது பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் எப்படி வந்து கிளாசிஃபை ஆகுது, எப்படிலாம் பிரிக்கிறாங்க, அது என்னென்ன ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்கன்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சியோமெட்ரிக், நெக்ஸ்ட் நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் அண்ட் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ். இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் அண்ட் நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் இன்னும் ரெண்டா பிரியும். ஒன்னு வந்து ஸ்காட்சி ஃப்ரெங்கல், இன்னொன்று வந்து மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டிஃபிஷியன்சி. கீழே ஸ்டாச்சியோமெட்ரிக்கோட டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா அந்த தியரி ஃபுல்லா எழுதணும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்காட்சி டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். 5 மார்க்ல கேட்கலனாலும் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்காட்சி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் படிச்சிருங்க. ஸ்காட்சி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், சொன்ன மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சி, கிறிஸ்டலின் அமார்ஃபஸ் கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ ஸ்காட்சி டிஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட சைட் ஹெட்டிங்லேயே இருக்கும். ஸ்காட்சி டிஃபெக்ட்ல இருந்து லாட்டிஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் எஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச். அதுல இருந்து கிறிஸ்டல் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அயானிக் சாலிட்ஸ்ல இருந்து ஸ்காட்சி டிஃபெக்ட் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இன் பிரசன்ஸ் ஆஃப்ல இருந்து டென்சிட்டி வரைக்கும் 4th பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் எழுதி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா போதும். 3 மார்க் கொஸ்டினுக்கு இது போதும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்காட்சி டிஃபெக்ட் கேட்காம ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் கேட்கறாங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பாயிண்ட் அதே இதுல வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல இருந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேர்ல இருந்து அதுக்கு கீழே 4 லைன்ல இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். திஸ்ல இருந்து சைஸ் டிஃபரன்ட் சைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அது தேர்ட் பாயிண்ட். அன்லைக் ஸ்காட்சி டிஃபெக்ட்ல இருந்து டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் வந்து 4th பாயிண்ட். இதுல யூஸ் இருக்கிறது AGBR. ஸோ AGBRோட டயக்ராம் வரைஞ்சிருங்க. மோஸ்ட்லி ஸ்காட்சி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸ்காட்சி டிஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதுல வந்து ஒன்னு NE or CL வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஸ்காட்சி டிஃபெக்ட். இதே ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வந்து அப்படி கிடையாது. இப்போ அது வந்து ஒன்னு பெருசா இருக்கும். அதாவது இப்போ வந்து BR பெருசா இருந்ததுன்னா AG குட்டியா இருக்கும், இல்ல AG பெருசா இருந்தா BR குட்டியா இருக்கும். அந்த பெருசா இருக்கிற இடத்துல இருக்கு பெருசா இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா BR, இது ஒரு BR. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் இருக்குன்னா அந்த கேப்ல போயிட்டு உங்களுக்கு வந்து AG வந்து ஃபில் ஆயிக்கும். இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல AG வந்து ஃபில் ஆயிக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இதுலயே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், நான் உங்களுக்கு சொல்றேன். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல இருந்து 4th லைன் கம்பேரிட்டிவ் அயான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
கீழே the electrical neutrality of the crystal இருந்து electron present in the interstitial position வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். when NaCl இருந்து தேர்ட் லைன்ல with Na ion, Na plus ion வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். the electron lost by the அதுல இருந்து Cl minus ions வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இது வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டோடைய பாயிண்ட்ஸ். இந்த டயக்ராம் கண்டிப்பா வரையணும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டும் காமன் சேம் அதே தான். பெருசா ஒரு இது இருக்கும். இப்போ Cl மைனஸ் வந்து பெருசா இருக்கு, Na பிளஸ் வந்து சின்னதா இருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடும். அப்ப அது வந்து மைனஸ்ல போடும், இ மைனஸ்ல போயிடும். அதுதான் வந்து உங்களுக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இதுல வந்து எஃப் சென்டர்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதோட ஆன்சர் இருக்கு. The electron lost by the sodium vapor diffusion in crystalline lattice and occupies the vacancy created by the Cl minus ion. Ionic vacancies which are occupied by unpaired electron are called F center. So இது F சென்டரோட ஆன்சர். வெறுமனே அயானிக் வேகன்சில இருந்தா F சென்டரோட ஆன்சர். பட் உங்களுக்கு கான்செப்டும் புரியணுன்றதுக்காக மேல இருக்கிற பாயிண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மெட்டல். இங்க ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ். ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ்னு உங்களுக்கு வந்து புக் இன்சைட் கொஸ்டின் நினைக்கிறேன். இது ஆமா, புக் இன்சைட் கொஸ்டின். ஜிங்க் அயாய்டு ஏன் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு, அது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஜிங்க் அயாய்டு இஸ் கலர்லெஸ் at room temperature. When it is heated, it becomes yellow in color. On heating, it loses oxygen, thereby forming free Zn2 plus ions. அதுல இருந்து electrons also occupy the interstitial position. இது வரைக்கும் எழுதணும். இது 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். சேம் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் ஸ்டார்டிங்ல வந்து அயான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் டிஃபெக்ட்ல இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இன் FeO இருந்து கிறிஸ்டல்ல இருந்து அதுல இருந்து ஒரு 5-6 லைன்ல வந்து Fe2 பிளஸ் அயான் இன் கிறிஸ்டல் இஸ் ஆக்சிடைஸ்டு டு Fe3 பிளஸ் அயான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் எழுதணும். மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க எழுதிங்கன்னா போதும். இதுலயே கிறிஸ்டல் லேட்டஸ் வரைக்கும் நீங்க இன்னொரு பாயிண்டா பிரிச்சு கூட 4 பாயிண்டா எழுதிக்கோங்க. டயக்ராம் கண்டிப்பா வரையணும், மஸ்ட், எப்பயும் சொன்னது போல. நெக்ஸ்ட் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். A general method of introducing defects in ionic solid by adding impurity ions. இதுல இருந்து ifல இருந்து crystalline lattice of the host. இது செகண்ட் பாயிண்ட். இதோட எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க, AgCl எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க, அது எழுதிக்கோங்க. This produces an cation vacancy in the lattice. Such kind of crystal defects are called impurity defect. இது வரைக்கும் முடியும். நான் இங்க bracket விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளோட சேர்த்து 4 இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள். முடிஞ்சுதான், அவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நான் சொல்றேன். யூனிட் செல் பார்த்திருக்கோம். Give 3 characteristics of ionic crystals பார்த்தாச்சு. Differentiate crystalline amorphous பார்த்தாச்சு. Classify the following solids. இது வந்து உங்களுக்கு நான் PDF-ல கொடுத்திருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுல கொடுத்திருக்கேன். 7 types of unit cell பார்த்தாச்சு. Hexagonal close packing, அதான் அந்த HCP CCP அது பார்த்தாச்சு. Tetrahedral and octahedral voids அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸ்காட்சி டிஃபெக்ட் பார்த்தாச்சு. Write a short note on metal excess and metal deficiency defect பார்த்தாச்சு. Calculate the number of atoms in FCC பார்த்தாச்சு. இந்த AA, AB, AB, AC, ABC, ABC இருக்கும், அது பார்த்தாச்சு. Why ionic crystals are hard and brittle, இது வந்து உங்களுக்கு PDF-ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் calculate the percentage efficiency of packing in BCC, அந்த packing efficiency of BCC அது பார்த்தாச்சு. What is the 2-dimensional coordination number, இது உங்களுக்கு PDF-ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் define the term coordination number, அதுவும் உங்களுக்கு PDF-ல கொடுத்திருக்கேன். இந்த 17ல இருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு சம்ஸ் ஃபுல்லா 6th சாப்டர்ல இருக்கக்கூடிய சம்ஸ். அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுறேன். ஸோ அதுல செக் பண்ணி பாருங்க. 23 ஃப்ரெங்கல் டிஃபெக்டும் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இந்த சாப்டர்ல இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ். ஸோ சம்ஸ் உங்களுக்கு தனி வீடியோவா நான் போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கு, இப்போ இத்தனை நம்ம சாப்டர்ஸ் பார்த்திருக்கோம், இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.